வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவில மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ஸ்கீம்ல இருந்து வர்றதில்ல. நார்மலா இருந்த பெர்மனன்ட் ஸ்கீமான எஸ்எஸ்ஆர், அதாவது சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ல இருக்கிற மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். அதாவது இதுல நீங்க செலக்ட் ஆகுறது மூலியமா கண்டிப்பா நீங்க ஃபுல் சர்வீஸ் பண்ண முடியும் இந்தியன் நேவில. அதோட சேர்த்து உங்களுக்கு பென்ஷன், அதுக்கப்புறம் அதர் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுல நீங்க செலக்ட் ஆகுறது மூலியமா நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்களோட எம்ப்ளாய்மென்ட் டைப் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் ஜாப் கேட்டகரியில இருக்கும். இதுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவுல இருக்கிற எந்த ஒரு நேவல் பேஸ்லயும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/9/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மொத்தமாக 10 நாளுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.joinindiannavy.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட ரெக்ரூட்மெண்ட், அதாவது நீங்கள் ட்ரைனிங்கில் என்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2, அதாவது +2 பாஸ் பண்ணி இருந்தால் மட்டும் போதும். என்னென்ன சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்ஸ் கேட்பாங்க. ஆனால் இது மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறதுனால பயாலஜி கேட்குறாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டல் மார்க் அதாவது அக்ரகிரேட் மார்க் 50% அண்ட் எபோவ் இருக்கணும். உங்களோட மற்ற லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்தி. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 40% மார்க் வாங்கியதால் மட்டும்தான் இதற்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நீங்கள் 1/11/2003 30/4/2007 பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக இந்த வேலையில் சேர்றப்போ உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களது சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் பே லெவல் 3ல உங்களோட பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ஆக உங்களோட பே லெவல் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட மினிமம் பேசிக் பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,700 rupees to 69,100 rupeesக்கான மினிமம் பேசிக் பே இருக்கும். இந்த பேசிக் பேயோட சேர்த்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு 50% டிஏ உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சர்வீஸ் பே, அதுக்கப்புறம் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு சில ஸ்பெஷல் அலவன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நேவி சார்ந்த ஒரு சில அலவன்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வேலையில் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு மாத சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 40,000 to 45,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, மொத்தமாக 2 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங். ஷார்ட் லிஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட +2 மார்க்கு, ஏஜு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில க்ரைட்டீரியாஸை வச்சுக்கிட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணின கேண்டிடேட்ஸை மட்டும்தான் ஸ்டேஜ் 2 செலெக்ஷனுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் 2 செலெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், PFT அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரன்னிங், புஷ்அப், புல்அப் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுறவங்க அடுத்ததாக என்ன பண்ணுவீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே நீங்கள் +2 வரைக்கும் என்ன சிலபஸ் படிச்சிங்களோ அதிலிருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் +2 வரைக்கும் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஐ பவரு, ஹியரிங் பவரு, சரிங்களா? அதுக்கப்புறம் மற்றும் ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்கும். அதை மெடிக்கல் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 3ஐயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறப்போ 99% பாசிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் இந்தியன் நேவியில் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறது. சரிங்களா? அதற்கப்புறம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஏற்படலாம். மேக்ஸிமம் இது 3ஐயும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி www.joinindiannavy.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா,
உங்களுக்கு இதற்கான ஒரு பாப்அப் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பாப்அப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்தியன் நேவியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்யூச்சரில் இந்தியன் நேவி வெப்சைட்டில் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு போடுறேன். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 17/9/2024 நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் யூத்.